40,000 ரூபாய் எடுத்து கொடுத்தா. மறுநாளே பூனம் அவளுடைய கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக ஒரு குடத்தை எடுத்துட்டு வந்தா. இத பார்த்த ஸ்ரேயா அங்கிருந்து நடந்து வந்தா. அக்கா, நீங்க என்ன பண்றீங்க? யார கேட்டு என்னுடைய தண்ணிய நீங்க எடுக்கிறீங்க? ஸ்ரேயா, என்னமா பேசுற? நான் நேத்து தானே இந்த கிணத்தை 40,000 ரூபாய் கொடுத்து வாங்கினேன். இப்ப என்னடா தண்ணி யார கேட்டு எடுக்கிறேன்னு கேக்குற? அதான்க்கா சொல்றேன், நீங்க கிணத்தை தானே வாங்குனீங்க, தண்ணிய வாங்கல. தண்ணி வேணும்னா இன்னொரு 40,000 ரூபாய் கொடுத்து தண்ணி எடுத்துக்கோங்க. நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை ஸ்ரேயா. என்னை ஏமாத்த பாக்குறியா? அக்கா, நான் உங்களை ஏமாத்தி என்ன பண்ண போறேன்? நீங்க தான் கிணறு வேணும்னு கேட்டீங்க. கிணறு மட்டும்தான் நான் வித்தேன், அதுல இருக்கிற தண்ணிய ஒண்ணும் இல்ல அப்படின்னு ஸ்ரேயாவும் பூனமும் மாறி மாறி வாக்குவாதம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ 2 பேரும் அந்த ஊர் தலைவன் தெனாலிராமனை பாக்குறதுக்காக போனாங்க. பூனம் தெனாலிராமன்ட்ட இப்படி சொல்றா. தெனாலி